ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போறது பாய் வீட்டு கல்யாணத்துல கொடுக்குற மாதிரி சுவையான ஃபிர்னி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். நான் அடுப்புல ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யில் 1 கப் ரவை, 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வறுக்க தேவையில்லை. இந்த நெய் இந்த ரவை எல்லாத்துலேயும் பரவுற மாதிரி லைட்டாக சூடாகிற மாதிரியே வறுத்து எடுத்துக்கலாம். இஸ்லாமியர்கள் வீட்டு கல்யாணத்துக்கெலாம் நம்ம போகிறப்போ அங்கே டேஸ்டான ஒரு பீர்னி கொடுப்பாங்க. அந்த பீர்னியை இன்னைக்கு நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இந்த மாதிரி வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பில். இதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 லிட்டர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரவை வெந்து வரையில கெட்டி ஆயிரும், அப்புறம் கேசரி மாதிரி ஆயிடும். அதுக்காக பாலும் தண்ணியும் கலந்து இதை கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமா கொதிச்சிடும். பாருங்க, பால் நல்லா கொதிச்சு பொங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பாலில் இந்த ரவையை நல்லா வேக விடலாம். இது செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிள், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதில் கொஞ்சமாக 2 துளி ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், எல்லோ ஃபுட் கலர். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். மைல்டான எல்லோ கலரில் இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இப்போ ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் இதுக்கு அளவாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இது நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து போட்டுக்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடான பின்னால் 4 ஏலக்காயை தட்டி வச்சதை அதில் சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விடலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்ட பின்னால் தேவையான அளவு கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல பால் மாதிரி பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இதில் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதே இந்த கசகசா தான். 1 ஸ்பூன் கசகசாவை இந்த நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் இந்த பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பாய் வீட்டு கல்யாண ஃபிர்னி ரெடி. இந்த ஃபிர்னியை நீங்களும் ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.